மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பிளட் ப்ரெஷர் இன்றைய காலகட்டத்தில் பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா ஐயோ இத்தனை வருஷமா இருக்கா, இந்த பிரச்சனைலாம் வரும், ரொம்ப பெரிய விஷயமா ஒரு பூதாகரமான விஷயமா நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆரம்ப காலகட்டத்திலே இது இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப ஈஸியா இதை கியூர் பண்ண முடியும், மருந்து மாத்திரைகள் இல்லாம. ஆனா எந்த ஒரு நோயுமே கொஞ்சம் நாளாயிட்டு கிரானிக்கா நமக்கு இருந்துச்சுன்னா, கிரானிக்கானா நாட்பட்டு ஒரு நோய் இருக்கும்போது நமக்கு அது உயிருக்கே பிரச்சனை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் மாறுது. அந்த மாதிரி தான் இந்த பிளட் ப்ரெஷரும் நம்ம சொல்றோம். இந்த பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா நல்ல ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்னென்னாலும் நம்ம பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது. இதுவே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். நிறைய பேர் கேட்குறாங்க, மேம் எனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு, இந்த ஃபுட்டுலாம் சாப்பிடலாமா, இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாதா, இல்லை நான் இந்த மெடிசின்ஸ் எடுக்கிறேன்னு என்கிட்ட ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைப்பாங்க. மேம் இந்த மெடிசன் எல்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், இது சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல நான் ஆல்ரெடி பிளட் ப்ரெஷருக்கு இவ்வளோ மாத்திரைகள் சாப்பிட்றேன், இதுக்கு நான் எடுக்கக்கூடிய டயட் என்ன பண்ணலாம், சித்தா மெடிசின்ஸ் என்னென்ன எடுக்கலாம், இந்த டப்பா ஃபுல்லா இருக்கிற மாத்திரையில இருந்து நான் வெளியில வரணும் இயற்கையான முறையில, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. பொதுவாகவே இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இளைஞர்களுக்குள்ள ஒரு 25 வயது இருக்கக்கூடிய நபர்களுக்குமே இருக்கு. பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 120/80 mmHgன்றது ஒரு நார்மல் ரேஞ்சா இருக்கும் பட்சத்துல பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 பாயிண்ட் இருக்கலாங்க. இதை விட அதிகமா போச்சுன்னா பிளட் ப்ரெஷர் இருக்கு, இல்லை இதோட குறைவா போச்சுன்னா லோ பிபி இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த லோ பிபின்றதே இன்றைய காலகட்டத்துல பெரும்பாலும் பெண்களுக்கு நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ பிபி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா நமக்கு ஒரு 60 அவ்வளோதான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறோம். ஸோ 90/60 தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அனிமியாவோ இல்லை உடல்ல ரத்த குறைபாடு, ரத்த சோகை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம், ஹைப்பர் டென்ஷன், இது சித்த மருத்துவத்துல குருதி அழல் அப்படின்னு சொல்லுவோம். அழல்னா பித்தம், பித்தம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ பித்தம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள்ல இந்த அழல், அப்படி அழல் அதிகமாயிட்டு வரக்கூடிய பிரச்சனைகள்ல நமக்கு பிளட் ப்ரெஷரும் ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கும் பொழுது எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, நான் என்னென்ன மருந்துகள் சாப்பிடலாம், இத்தனை வருஷமா மருந்து சாப்பிடலாம், என்ன டயட் எடுக்கலாம் அப்படின்றது. இப்போ மருந்துகள் அப்படின்னு சொல்லும் போது இளம் வயதிலே நம்ம இருக்கிறோங்க. ஒரு 25ல இருந்து ஒரு 35-40 வயதுக்குள்ள இருக்கும் போது பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது நான் பார்த்துட்டேன் அப்படின்னா இதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணணும். ஆரம்பத்திலே நம்ம ரெகுலரா யாரும் நம்ம பிபி எல்லாம் செக் பண்றது இல்லை. ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கும்போது இவ்வளவு நாளாக, அதாவது 25லேருந்து 40 வயதிற்குள்ள இருக்கிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா ரொம்ப எளிமையாக சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்றதும் பார்க்கலாம். முதல்ல பிளட் ப்ரெஷர் இருக்குன்னாவே எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா உப்பு குறைச்சி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா இந்த சோடியம் குளோரைட் நம்ம அதிகமா நம்ம உப்பு சாப்பிடும்பொழுது தான் நம்ம உடல்ல இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. ஏன்னா ரத்தத்தில் கழிவுகள் அதிகமா சேருது அப்படின்னு அர்த்தம். பொதுவாக ரத்தத்துல கழிவுகள் சேரும் போது பிளட் ரொம்ப திக்காயிட்டு நமக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா ஒரு சின்ன டியூப்ல தண்ணீர் நம்ம செலுத்துறோம்னா ஈஸியா தண்ணி போயிடும். அதுவே கொஞ்சம் ஒரு எண்ணெய் மாதிரியோ இல்லை விளக்கெண்ணெய்ன்னு வச்சுக்கோங்க, விளக்கெண்ணெய் அந்த சின்ன பைப்ல செலுத்தும் போது அது ரொம்ப சிரமப்பட்டு திக்கா இருக்கிறதுனால போகாது, அங்கங்க அடைப்பு ஏற்பட்டு ரொம்ப ஸ்லோவா தான் போகும். இதுதான் நம்ம உடலையும் நடக்குது. ஸோ பிளட்ல நிறைய கழிவுகள் சேரும்போது அங்கங்க பிளாக்கேஜ் வேற ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு பிளட்ல நிறைய இம்ப்யூரிட்டிஸ் சேர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் ஹார்ட் அட்டாக் வருது, மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்துல ரத்த கட்டுகள் ஏற்படுறது, பிளட் கிளாட்ஸ் ஏற்படுறது, அதை தொடர்ந்து நமக்கு ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வருது, இது எல்லாமே ஏற்படும். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப் என்னன்னா உப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், உப்பை பாதி அளவு நம்ம குறைச்சால் போதும். அதுக்கப்புறம் எண்ணெய் சார்ந்த உணவுகள், ரொம்ப ஆயில்ல பொரிச்ச உணவுகளோ இல்லை அதிகமா கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவு பண்டங்களோ நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அசைவ உணவுகள். அசைவ உணவுகள் எடுப்பதையும் நம்ம தவிர்க்கணும். அசைவ உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நான்வெஜ் இல்லாம நான் எப்படி இருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்களுக்கு இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணிங்கனாவே பிளட் ப்ரெஷர் தாராளமாக நமக்கு கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 60 நாட்களுக்கு நம்ம நான்வெஜ் எடுக்காம இருக்கணும். ஸோ பிளட் ப்ரெஷர் எந்த ரேஞ்சில் இருக்கு, ஒரு 140-150 இருந்துச்சுன்னா நிச்சயமாக அசைவ உணவுகளை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா உடல் எடை.
உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு பிளட் பிரஷர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பிளட் பிரஷர் இருக்கக்கூடிய நபர்கள் அடிக்கடி நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளவு இருக்குன்றத செக் பண்ணி பார்த்துக்கணும். பிளட் பிரஷர் அதிகமாகிறதுக்கான முக்கியமான காரணம் கொலஸ்ட்ரால். ஆனா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் பிளட் பிரஷர் அதிகமாகுது. கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக நம்ம பிளட் வெசல்ஸ்லாம் என்ன ஆகும்னா கொழுப்பு படிய ஆரம்பிச்சு அப்போதான் நமக்கு பிளட் பிரஷர் இன்னும் அதிகமாகுது. ஸோ பிளட் ஃப்ளோ குறையுது. ஸோ ஹார்ட்டுக்கு போகக்கூடிய வெசல்ஸா இருக்கட்டும், முக்கியமான ஆர்கனுக்கு போகக்கூடிய வெசல்ஸா இருக்கட்டும், இதுல எல்லாமே அடைப்பு ஏற்பட்டு நமக்கு பிரச்சனையை உண்டாக்குது. அப்போ பிளட் பிரஷர் இருக்குன்னா உடனடியாக கொலஸ்ட்ரால் லெவலும் எவ்வளவு இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா இரவு உறக்கம் பார்த்துக்கணும். பெரும்பாலும் பிளட் பிரஷர் அதிகமா இருக்கக்கூடியவங்க என்ன பார்த்தோம்னா இரவு நேரத்தில் அந்த உறக்கம்ன்றது சரியாக இல்லாத நபர்களா தான் இருப்பாங்க. ஸோ நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க, நைட் டியூட்டி பார்க்குறேன், இல்லை நைட்டில் தான் நான் டிரைவிங் மேம், நான் நைட்டில் இவ்வளோ வண்டி ஓட்டி தான் ஆகணும். ஸோ 15 days நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன், 15 days டே ஷிஃப்ட் பார்க்குறேன். இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா ஸோ டிப்ரெஷனில் இருக்குது, ஆன்சைட்டி, ஃபியர். ஸோ ரொம்ப நாளாக நான் டிப்ரெஷனில் இருக்கிறேன். இந்த மாதிரியான காரணங்களாலும் இரவு உறக்கம் இல்லாமல் இருக்கும்போது நிச்சயமாக பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காரணிகள் எல்லாமே நமக்கு உடல்ல பிளட் பிரஷர் அதிகமாகிறதுக்கான விஷயங்களாக இருக்கு. இது எல்லாமே நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா என்னென்ன வழிமுறைகளை நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது, இவங்களுக்கு எல்லாம் பிளட் பிரஷர் வர காரணமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பிளட் பிரஷர் இருக்கும் பட்சத்தில் மருந்துகளே இல்லாம நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில வழிமுறைகள் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா எப்படி நம்ம சோடியம் டயட் கம்மியா சாப்பிடுங்கன்னு சொன்னோமோ அதே மாதிரி இப்போ நம்ம உடலுக்கு பொட்டாசியம், மெக்னீசியம், ஜிங்க் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். முக்கியமா உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா காய்கறிகள் மற்றும் கீரைகள். இதுல அதிகமா மெக்னீசியம், ஜிங்க் நம்ம உடல்ல தேவையான அளவுக்கு இதுல இருக்கு. இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நட்ஸ் மற்றும் கொட்டை வகைகள். தினமே கொஞ்சம் நட்ஸ் எடுக்கிறது மற்றும் இந்த மாதிரி கொட்டை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது இதை டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதுல இருக்கக்கூடிய குட் கொலஸ்ட்ரால் என்ன ஆகும்னா நமக்கு பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்குதுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா கீரைகள். தினமும் ஏதாவது ஒரு கீரையை நம்ம சாப்பிடும்போது பிளட் பிரஷர் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். முக்கியமாக இரவு நேரத்தில் உறக்கம் அப்படின்றது போதுமான அளவுக்கு இருந்ததுன்னா நமக்கு பிளட் பிரஷர் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து லாஸ்டா சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா டிப்ரெஷன் இல்லாம நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அதிகமான டிப்ரெஷன் இருந்தாலும் பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கூடவே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல்கஹால் எடுக்கிறீங்களா இல்ல ஸ்மோக் பண்றீங்களா, இது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணியே ஆகணும். இது ரெண்டுமே என்ன பண்ணும்னா நமக்கு பிளட் பிரஷரை அதிகமாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தொடர்ந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு பிளட் பிரஷர் அதிகமாக தான் இருக்கும். சடனா ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ இது அடுத்து பார்த்தோம்னா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி டிசீஸ் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய காலகட்டத்துல சடனா ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் இல்ல கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது இந்த பிளட் பிரஷர் தான். ஸோ பிளட் பிரஷர் நமக்கு அதிகமாக என்ன ஆகும்னா உயிருக்கு ஆபத்தை தரக்கூடிய இந்த மாதிரியான கார்டியாக் இஷ்யூஸ், இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஹார்ட் அட்டாக் வர்றது, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறது, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறது, இது எல்லாமே வருது. அப்போ பிளட் பிரஷரை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அடுத்ததாக பிளட் பிரஷர் இருக்கும் போது இந்த மருந்து மாத்திரைகள்ல இருந்து நான் எப்படி வெளியில வரலாம், அதுதான் முக்கியமான பாயிண்ட் இல்லையா. இந்த உணவு முறைகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அடுத்ததாக நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள்ல என்னென்ன மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு அப்படின்றதும் பார்க்கலாம். வில்வாதி சூரணம் அப்படின்ற மெடிசன் இருக்கு. இந்த வில்வாதி சூரணம் தினமுமே ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுக்கலாம். 5 கிராம் தண்ணீர்ல கலந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த பிளட் பிரஷர் கொஞ்சம் கொஞ்சமா, வில்வாதி சூரணத்தோட முக்கியமான ஆக்ஷன் என்னன்னா பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகும். இது நேச்சுரலான ஒரு பிளட் தின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளட் தின்னர் இதை எடுக்க என்ன ஆகும்னா பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிளட் பியூரிஃபையர், இது ஒரு பிளட் பியூரிஃபையர் மாதிரி ஆக்ட் பண்ணி பிபி குறைய ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா மரமஞ்சள் குடிநீர் இருக்கு. இந்த மரமஞ்சள் குடிநீர் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள்ல ஒரு வகை தான் இந்த மரமஞ்சள் அப்படின்னு சொல்றோம். கட்டை மாதிரி இந்த மஞ்சள் இருக்கும்.
இந்த மஞ்சள்ல சேர்த்திருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம உடல்ல அதிகமாக இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. இந்த மரமஞ்சள் குடிநீரும் கஷாயம் மாதிரி ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அதிகமாக இருக்கக்கூடிய பிளட் பிரஷர் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி திரிஃபலா சூர்ணம், திரிஃபலா சூர்ணத்தையும் நம்ம இரவு நேரத்துல தினமும் பயன்படுத்தலாம். முக்கியமாக இதுல இருக்கக்கூடிய தாண்டிக்காய், தாண்டிக்காய் ஸ்பெஷலா நமக்கு பிளட் பிரஷரை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான மூலிகைகள் எடுக்கும் போது நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணிட்டோ இல்லை சுகரோ இல்லை பிபியோ எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். பிளட் ப்ரெஷர் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த நார்மல் கண்டிஷனுக்கு வரும்போது இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுட்டு இருந்த மாத்திரைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிறுத்திட்டே வரலாம். அதுக்கப்புறம் இந்த மூலிகை மருந்துகள் துணையோட நம்ம பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் 2-3 மாதங்களுக்கு அப்புறம் டோட்டலா எந்த மெடிசனுமே இல்லாம நம்ம பாடியில ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நார்மலா ஒரு பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த உணவு முறைகளோடு இந்த மருந்துகளும் நான் சொன்ன இந்த வழிமுறைகள் மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா பிளட் ப்ரெஷர் நிச்சயமாக குறையும். இதுவே நான் மருந்து மாத்திரைகளே எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, ஆனா இப்போ சமீப காலமாக எனக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படின்றவங்க ரொம்ப ஈஸியா நான் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணா மருந்துகளே இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களுக்குள்ளேயே இந்த பிளட் ப்ரெஷரை சரி பண்ண முடியும். இப்போ பிளட் ப்ரெஷர் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அதிகமா அது ஆகாம நம்ம கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இதை சித்த மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்த முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.